இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுமே வந்துட்டு அவங்க வாழ்நாள்ல நினைச்சு பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 100% நினைச்சு பார்த்துருப்பாங்க. அது என்னன்னா, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா வந்து என்னவா மாறும்? கடவுளா மாறுவாங்களா? இல்லாட்டி அடுத்து மறுஜென்மம் எடுப்பாங்களா? மறுஜென்மத்துல வந்துட்டு விலங்குகளா அவதாரம் எடுப்பாங்களா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஒவ்வொரு மனுஷனோட இறப்புக்கு அப்புறமே வந்துட்டு அவனோட ஆன்மா வந்துட்டு ஒண்ணு நரகத்துக்கு போகும், இல்லாட்டி வந்து சொர்க்கத்துக்கு போகும். அங்க போய் நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நம்பிக்கையாவே இருக்கு. இது வந்து நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கடந்த ஒரு 20,000 வருஷமாவே வந்துட்டு இந்த நம்பிக்கை வந்து நம்ம மனுஷங்க மத்தியில இருந்துட்டே இருக்கு. இந்த ஒரு நம்பிக்கையே இல்லாம நெறைய பேர் வந்துட்டு இன்டெலெக்சுவலா வந்துட்டு இந்த சொசைட்டில நெறைய பேர் காமிச்சுப்பாங்க. ஆனா அவங்களுமே வந்துட்டு ஒரு சில ஸ்டேஜ்க்கு அப்புறம் அத நம்ப ஆரம்பிச்சுடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, இப்போ ஒருத்தங்க வந்து இன்டெலெக்சுவலா காமிச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்புறதே இல்ல. நாங்கலாம் வந்துட்டு லாஜிக்கா யோசிங்கப்பா அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க நெறைய பேரு. அவங்களுக்கே வந்துட்டு இப்போ பெர்சனலா ஏதாவது ஒரு லாஸ் வரும். இப்போ அவங்க பெர்சனலா லவ் பண்ற யாராவது ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னாவோ, இல்லாட்டி அவங்க பிளட் ரிலேஷனே யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னாவோ, அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. எப்படியாவது அந்த இறந்து போனவங்க வந்துட்டு அட்லீஸ்ட் சொர்க்கத்திலயாவது இருந்துறணும். நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்து வந்துருது. இது வந்து பேசிக் எமோஷன் தான். ஹியூமன் எமோஷன் தான். எப்படியாவது ஏன்னா நம்மள நெருக்கமானவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா, அத நம்மளால தாங்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த ஒரு வகையிலயாவது நம்ம வந்து நெனச்சு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைஞ்சுக்கிறோம். அந்த வகையில வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆன்மா வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புறதுல வந்துட்டு 90% மக்கள் வந்து இந்த உலகத்துல வந்து நம்புறாங்க. மீதி 10% வந்து மறைமுகமா நம்பிட்டு இருக்காங்க. வெளிய வந்து இன்டெலெக்சுவலா காமிச்சுக்கிறாங்க. நாங்க வந்துட்டு லாஜிக்கா தான் திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாருமே இந்த உலகத்துல வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசாத ஆளே கிடையாது. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரோட ஆன்மா வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத வந்து யாருமே இது வரைக்கும் வந்து சொன்னது கிடையாது. செத்தவங்க யாரும் வந்து சொன்னது கிடையாது. அதனால வந்துட்டு கன்க்ளூசிவான ஒரு எவிடன்ஸ் நம்மளுக்கு வந்து இப்ப வரைக்குமே கிடைக்கல. ஆனாலுமே வந்துட்டு ஒரு சில பேர் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, கோமால இருந்துட்டு வந்தவங்க, அவங்கலாம் வந்துட்டு ஒரு சில கதையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுதான் வந்துட்டு இப்போ பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க இறந்ததுக்கு அப்புறம், அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு நாங்கெல்லாம் பனி சூழ்ந்த ஒரு உலகத்துல இருந்தோம். அங்க வந்துட்டு ஒரு டனல் மாரி ஒரு ஒயிட் லைட் வந்து இருந்துச்சு. அதுல வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாரியான ஒரு கார்டன்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், எங்க கூட வந்துட்டு நல்லபடியா பழகுறதுக்கு 4, 5 பேர் இருந்தாங்க. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இறந்து போன எங்க சொந்தக்காரங்களெல்லாம் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்டா அத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சடன் ஹார்ட் அட்டாக் வந்து நெறைய பேர் கோமாக்கு போனவங்களா இருக்கட்டும், அதே மாரி ஆக்சிடென்ட்ல வந்துட்டு கோமாக்கு போனவங்களா இருக்கட்டும், இவங்கலாம் தான் இந்த மாரி ஒரு கதைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கோமால இருக்கிற அந்த ஒரு டைம்ல வந்துட்டு கடவுள்கள்லாம் வந்துட்டு எங்ககிட்ட வந்து பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நெறைய பேர் வந்து கிளிக் பைட்காக சொல்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு பெரிய சயின்ஸ் தான் இருக்கு. இந்த ஒரு வெள்ள கலர்ல ஒரு லைட் தெரியுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு சயின்ஸ் தான் இருக்கு. அது என்னங்கிறது இந்த வீடியோக்கு அப்புறம் பார்ப்போம். இந்த ஒரு ஆன்மாவ வச்சு மத நம்பிக்கைகள்லாம் இருக்கு. அதுக்கு அதே மாரி பிலாசபர்ஸ்லாம் நெறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூயிசம். அதாவது இப்போ இஸ்ரேல் இருக்குல்ல, அதோட மதம் தான். இந்த மதத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஜென்மத்துல வந்து அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு கெட்டதும் பண்ணதில்ல அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. இதே ரொம்ப தப்பான ஆளா இருந்திருந்தாங்க, ரொம்ப நெறைய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு நரகத்துக்கு போயிருவாங்க. ஒரு வருஷத்துக்கு நரகத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்க போய் பியூரிஃபை பண்ணி, அவங்களுமே வந்துட்டு ஹெவனுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே ஜூயிஸ்ல வந்துட்டு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. அது வந்து கபாலான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாருன்னா, அவர் வந்து மறுபடியும் மறுஜென்மம் எடுப்பாங்க. மறுஜென்மம் எடுத்து கடந்த ஒரு ஜென்மத்துல என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ஜென்மத்துல வந்துட்டு அவங்க பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி எடுக்கிற அந்த மறுஜென்மம் வந்துட்டு மறுபடியும் மனித ரூபத்திலே இருக்காது. அதாவது இப்போ பூச்சி, எறும்பு, அப்புறம் வந்துட்டு விலங்குகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு மரம், செடி, கொடி, இந்த மாதிரி ரூபத்துல தான் அவங்க வந்துட்டு மறுஜென்மம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஜூயிஸ்ல இருக்கு. அடுத்ததா கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டு நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா வந்து என்னவா ஆகும் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, அதாவது இப்போ எந்த ஒரு தப்பு செய்யாத ஒரு நல்ல ஒரு ஆன்மா என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டா ஏஞ்சல் ஆயிரும்னு சொல்றாங்க. அதாவது சொர்க்கத்துல வந்துட்டு அவங்கலாம் வந்துட்டு ஏஞ்சல்ஸா இருப்பாங்க, தேவதைகளா இருப்பாங்க அப்படி சொல்றாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவதைகளா இருப்பாங்க. இதே வந்துட்டு நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க, இந்த ஜென்மத்துல வந்துட்டு நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நரகத்துக்கு போய் நிறைய தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஏஞ்சல்ஸா மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஆரம்பிச்ச காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஜீசஸ் வந்து எப்படி வந்து உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி வந்துட்டு நல்லவங்க எல்லாருமே, கிறிஸ்டியானிட்டியை பின்பற்ற எல்லாருமே, நல்லவங்க எல்லாருமே வந்துட்டு மறுபடியும் உயிர் தெழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு. இது வந்து ஜூஸ்லயும் இருக்கு, நிறைய மதத்துல இதே மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அது வந்து ஒரு நம்பிக்கையா வச்சிருந்தாங்க. அது வந்துட்டு பாசிபிளே இல்லை. மறுஜென்மம் கூட ஓரளவுக்கு கூட ஏதோ நம்பலாம். ஆனா வந்துட்டு ரீசரக்ஷன், அதாவது உயிர் தெழுறது வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. அது வந்து எந்த ஒரு வகையிலுமே வந்துட்டு சயின்ஸுக்கு வந்து புறமான ஒரு விஷயம். அது வந்து கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அது வந்து ஒரு நம்பிக்கையா மட்டும் தான் இருந்திருக்கு. அடுத்ததா இஸ்லாம் மதத்துல வந்துட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா வந்து என்னவா ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில வந்துட்டு அவங்க என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்கன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னன்னா,
அவங்களோட இஸ்லாமோட தாட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களோட இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு இறந்ததுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அவங்களோட ஆன்மா வந்துட்டு சொர்க்கத்திலேயோ போய் கடவுளை பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு அக்கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்னவா உருவாடுறாங்களோ அது வந்து அக்கீரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்போ இஸ்லாம்ல யாராவது ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் டே வரும். அதை வந்து இஸ்லாம்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யாம் அல் குயாமா அப்படிங்கிற அந்த ஒரு பேர்ல தான் அழைப்பாங்க. இஸ்லாம்ல வந்துட்டு அந்த ஜட்மெண்ட் டேல வந்து 2 ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து முன்கர் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல், இன்னொன்று வந்து நக்கீர் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷங்களையுமே வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி நல்ல ஆத்மா எல்லாமே வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகும். அப்படி சொர்க்கத்துக்கு போகிற அவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்டன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மோஸ்ட் லவ்டு ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு மறுபடியும் யுனைட் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தப்பு பண்ணவங்க இஸ்லாமில் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஜஹன்னம் அப்படிங்கிற ஒரு நரகத்துக்கு போவாங்க. அந்த நரகத்தில் வந்துட்டு 7 லேயர்ஸாக வந்துட்டு ஃபயர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாட் பாயிலிங் வாட்டர்ஸ். அதில் வந்துட்டு அவங்களை வந்து சித்திரவதைப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து பியூரிஃபை பண்ணி அவங்களையும் வந்துட்டு ஹெவன் அனுப்பிடுவாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட நம்பிக்கை, இஸ்லாம்ஸோட நம்பிக்கை. அடுத்ததா ஹிந்துசம்ல வந்துட்டு அவங்க நம்பிக்கை எந்த மாதிரி இருக்குன்னா, இது எல்லாமே வந்துட்டு கர்மாவால தான் வந்து இயங்குது. அதாவது அவங்க செஞ்ச என்னென்ன பாவம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்மா அவங்கள வந்துட்டு திருப்பி திருப்பி மறுஜென்மம் எடுக்க வைக்கும். எப்போ அந்த பாவத்தெல்லாம் அவங்க பண்ணி முடிக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து மறுபிறவியே இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கடவுளா மாறுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சித்ரகுப்தா அப்புறம் வந்துட்டு யமன் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகணும், யாரெல்லாம் வந்துட்டு நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹிந்து மதத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 7 ஜென்மம்னு சொல்றாங்க. அதாவது 49 ஜென்மம் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சைக்கிள்ல வந்துட்டு பகவத்கீதையில வந்து மரணத்தை வந்து உடைய மாத்திர மாதிரி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தர் இறந்து போறாருன்னா அவரோட ஆன்மா வந்துட்டு வேற ஒரு உடலுக்கு போயிடும். எப்படி நம்ம ட்ரெஸ் வந்து மாத்திரமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சைக்கிளா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் கர்மா முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து வர்ணிக்கிறாங்க. அடுத்ததா புத்திசம்ல வந்துட்டு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க வந்துட்டு 31 ஜென்மம் எடுப்பாங்க. 31 உலகத்துல 31 டிஃப்ரெண்டான உலகத்துல வந்துட்டு ஜென்மம் எடுப்பாங்க, மறுபிறவி எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து கண்டிப்பா எல்லா புத்தர்களுமே வந்துட்டு இதை வந்து அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கை. அதை வந்து அதுக்காக வந்துட்டு அவங்க பயங்கரமா தியானம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. புத்திஸ்ட்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், மாங்க் மாதிரி நல்லா மொட்டை அடிச்சு அவங்க வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அவங்க மதத்தில் வந்துட்டு யாராவது வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க, ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ரீபர்த் சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் சொல்றாங்க. 31 ஜென்மம் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு மாறா வந்துட்டு 5, 6 அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்துட்டு மேக்சிமம் புத்த மதத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறதுல வந்து. அடுத்ததா ஜெயினிசம் அண்ட் சிக்கிசம், இந்த 2 மதத்துல வந்து என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் வந்து திருப்பி திருப்பி வந்துட்டு மறுஜென்மம் எடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கர்மா முடிகிற வரைக்கும், இந்த கர்மாவோட விளைவுகள் முடிகிற வரைக்குமே வந்துட்டு இவங்க வந்து அந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ஷியன்ட் எகிப்த் இவங்களோட நம்பிக்கைலாம் எந்த மாதிரி இருக்குன்னா, அவங்க வந்துட்டு மம்மிஃபை பண்ணி வச்சிருவாங்க. ஒவ்வொரு பாடியும் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்களால மம்மிஃபை பண்ணி வச்சிருவாங்க. அதுல புனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் உயிர் தெழுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். இது வந்துட்டு பழங்காலத்து நம்பிக்கை. அதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா சயின்டிஃபிக்லி அது பாசிபிளே கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அடுத்ததா ஜொராஸ்ட்ரியனிசம், இந்த மதத்துல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காங்க இவங்களோட நம்பிக்கையை. எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து இறக்குறாருன்னா அவர் வந்து 3 நாள் கழிச்சு வந்துட்டு ஒன்னு நரகத்துக்கு போவாரு, இல்லாட்டி வந்துட்டு சொர்க்கத்துக்கு போவாரு. அதாவது இந்த உலகத்துல அவர் என்னென்ன பாவம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதெல்லாம் கழிச்சு தான் இந்த ஒரு முடிவை வந்து அவங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததான் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மத நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன்ஸோடது தான். அந்த ட்ரெடிஷ்னல் ஆஃப்ரிக்கன்ஸ்ல இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டு ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுஜென்மம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த நரகம், சொர்க்கம் இந்த ஒரு கான்செப்டே அவங்களுக்கு கிடையாது. ஒன்ஸ் பிறந்து இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பி மறுஜென்மம் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இது வந்து அவங்களோட ஏன்ஷியன்ட், அதாவது ரொம்ப ரொம்ப பழங்காலத்துல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக்கா போக ஆரம்பிச்சிடலாம். சயின்டிஃபிக்கா என்ன சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா வந்துட்டு நம்மளால வந்து டெஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுதான் வந்துட்டு இப்போ வரைக்கும் எல்லா சயின்டிஸ்டுமே வந்துட்டு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் நம்ம ஐன்ஸ்டைன் இருக்காருல்ல, அவர் தான் வந்து உலகத்திலே ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அவரே கூட இதை வந்துட்டு அன்டெஸ்டபிள் தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மனுஷங்களோட உயிரே வந்து ஒரு எனர்ஜி தான். ஒரு எனர்ஜியை வந்துட்டு ஆக்கவோ அழிக்கவோ முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஐன்ஸ்டைன் சொன்னதுன்னு தான் சொன்னாரு. அந்த காலத்துல இருந்த எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்களா ஐன்ஸ்டைனே சொல்லிட்டாரு. அப்போ கண்டிப்பா சாவுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, சாவுக்கு அப்புறம் நம்மளாம் கடவுளாவோ இல்லாட்டி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளப்பிட்டு இருந்தாங்க.
ஆனால் அவர் வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 1901 டன்கன் மெக்டால்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சாகர நிலைமையில இருக்காருன்னா அவர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்காருங்கிறத வந்து மெஷர் பண்ணி வச்சிருப்பாரு. செத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பாடியோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 21 கிராம் வந்துட்டு லெஸ் ஆயிருக்கு செத்ததுக்கு அப்புறம். அதனால வந்துட்டு இவர் ஒரு முடிவுக்கு வராரு, 21 கிராம் தான் வந்துட்டு நம்ம சோலோட வெயிட், அதாவது நம்ம ஆன்மாவோட வெயிட் அப்படிங்கிறத சொல்லி டிக்ளேர் பண்றாரு. நிறைய பேர் வந்து இவருக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க, அந்த அளவுக்கு வந்து இவர் அப்ரிசியேட் பண்றாங்க. ஆனால் போக போக தான் தெரியுது அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறது கிடையாது, ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆன்மாவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆன்மாலாம் இந்த செத்ததுக்கு அப்புறம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் யாருனாலுமே வந்துட்டு ஒரு குண்டூசி அளவு கூட வந்துட்டு நம்ம ஆன்மா வந்து செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு கோமால இருந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கலாம். இதுல வந்துட்டு 20% பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் கோமால இருந்த அந்த டைம்ல வந்துட்டு நான் ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கிளவுட், ஒரே மேகமூட்டமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம். அதுக்குள்ள வந்துட்டு பெரிய ஒயிட் கலர்ல ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு, அதுல வந்துட்டு தங்கமா மிதக்குது, எங்க பார்த்தாலும் ஒரே வைரமா இருக்கு, அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஒரே கார்டனா இருக்கு, ஒரே செழிப்பா இருக்கு, ஒரு ட்ரீம் லைஃப் வந்து ஒரு மனுஷங்க எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அதெல்லாமே அங்க இருந்துச்சு. அதே மாதிரி எங்களோட சொந்தக்காரங்க, முன்னாடி இறந்து போன சொந்தக்காரங்களா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட லவர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு வர்ணிக்கிறாங்க 20% மக்கள். ஆனால் இந்த ஒரு தியரியை வந்துட்டு ஜெஃப்ரி லாங் அப்படிங்கிற ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஹெலூசினேஷன் தான், ஒரு மனப்பிரமை தான், இது வந்துட்டு ஒரு கனவு மாதிரி தான் வந்துட்டு போகும், ஏன்னா கோமால இருக்கும்போது நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி எடுத்து வைக்கிறாரு. அது உண்மையும் கூட. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு மயக்கம் போடுறாங்கன்னா அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பிளாங்கான ஒரு வியூ தான் கிடைக்கும், ஒயிட்டான ஒரு வியூ தான் கிடைக்கும். அதே தான் இவங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தியரி வந்து எடுத்து வைக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு கனவு காணதை தான் வந்துட்டு ஏதோ நம்ம மறுஜென்மத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நியூரோ சயின்டிஸ்ட் கெவின் நெல்சன் என்ன சொல்றாருன்னா, அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு நம்ம ஐ வந்து ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆளாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கோமால இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ஆக்சிஜனே எல்லாமே வேற ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி கனவுகள், ஹாலுசினேஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு சயின்டிபிக் ரியாக்ஷன் தான், எதுவுமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையாது. ஒரு கடவுள் வந்து உங்களை வந்து இயக்க போறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து சயின்ஸால தான் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வராங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்துட்டு 100% வந்து கடவுள் நம்பிக்கையோட வராங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாவோட பயமே இல்லாம போயிருது. ஏன்னா எப்படி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கடவுள் கூட போயிடுவோம், அந்த ஒரு டீசர் மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம், நம்ம வந்துட்டு ரியலாவே அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன, ரியலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக்கலா நம்மளோட செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா ஒரு எனர்ஜியா வந்துட்டு போயிடும் தான் சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தான் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை புதைச்சிட்டாங்கன்னா, நம்மளை சாப்பிட்றதுக்கு ஒரு புழுல இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எனர்ஜியா போயிடுவோம், அதை தாண்டி வேற ஒன்றும் நடக்க போறது கிடையாது சயின்டிபிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளை வந்து எரிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து புகையா போயிடுவோம், அதுவும் ஒரு எனர்ஜி தான், அதுவும் போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்க போறது கிடையாது. பேசிக்கா இந்த சயின்ஸ் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, சாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வாழ்க்கையுமே கிடையாது, எந்த ஒரு நரகமும் கிடையாது, ஒரு சொர்க்கம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எண்ட், அவ்வளவுதான், எல்லாமே பிளாங்க் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சயின்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆஃப்டர் லைஃபை வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் பொருத்தி பார்க்குறோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு விலங்குகளுக்கோ இல்லை யானை, பூனை, நாய் இதுங்களுக்குலாம் வந்து பொருத்தி பார்க்கறதே கிடையாது. இதுங்கெல்லாம் வந்துட்டு என் கனவுல வந்துச்சுன்னு யாருமே சொல்றது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹைப் ஏற்றணும், ஒரு கிளிக் பைட்டுக்காக இதெல்லாம் நம்ம கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு இது வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங்காகவும் இருக்குது. ஏன்னா இப்போ யாராவது க்ளோஸ்டு சர்க்கிள் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால வந்துட்டு இது அவங்க வந்துட்டு நம்ம தூரத்துலையாவது நம்மளோட ஒரு தூரத்துலையாவது அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்துட்டு இந்த ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் ரிசர்ச்ல சொல்றாங்க. ஆனால் என்னதான் நம்ம நம்பிக்கையாக வச்சிருந்துருக்கலாம், ஆனால் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா அதான் நிஜம், இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதான் வந்து நிஜம். ஏன்னா இருக்கிற இந்த ஒரே ஒரு லைஃப்பை வந்துட்டு நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, என்னதான் ஏழையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து மறுஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க போகிறதும் கிடையாது. செத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகிறது கிடையாது. ஏன்னா அப்படி எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் ப்ரூஃப் பண்ணவே முடியாது. அப்படி ஏதாவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு மென்டலி ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு அர்த்தம். நம்ம சயின்டிஸ்ட்னாலலாம் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாத விஷயமே கிடையாது. நம்மகிட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்துட்டு நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ், அதாவது 93 பில்லியன் லைட் இயர்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்ம சோல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத என்ன, அதனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஏன் வந்துட்டு இறந்தவரோட ஆன்மா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இறந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு மண்ணோட மண்ணா போயிடுது, இல்லாட்டி எரிஞ்சு கறிக்கட்டியா போயிடுது.
அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு இந்த உலகத்துல எதுவுமே யோசிக்க தேவையில்லை. இந்த ஒரு வீடியோல வந்துட்டு நான் இந்த ஒரு செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா என்னவா ஆகும் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்கை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஐ ஓப்பனரா கூட இருக்கும். இது வந்து என் கருத்து கிடையாது, என்னோட கருத்தை வந்து நான் உங்ககிட்ட திணிக்கலாம் கிடையாது. இந்த டாபிக்காக நான் வந்துட்டு பெர்ஃபெக்டா ஏகப்பட்ட புக்ஸை வந்து படிச்சிருக்கேன், ஏகப்பட்ட வெப்சைட்ல நான் படிச்சிருக்கேன். அதனால வந்துட்டு இதை நான் வந்துட்டு திணிப்பெல்லாம் நான் பண்ண கிடையாது. இந்த உலகத்துல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ, என்னென்ன ப்ராக்டிக்கலோ, என்னென்ன சயின்டிஃபிக்கலி பாசிபிளோ அதெல்லாம் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். அதனால வந்துட்டு உங்களோட ஆம்பிஷனை வந்து விட்டு கொடுக்காம, அடுத்தவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்களோ அதெல்லாம் பற்றி யோசிக்காம நீங்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருங்க. ஏன்னா இருக்க போகிறது இந்த ஒரே ஒரு லைஃப் தான். மறுஜென்மெல்லாம் நீங்கள் எடுக்க போகிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி செத்ததுக்கு அப்புறம் கடவுளாகவும் ஆக போகிறது இல்லை. அதனால வந்துட்டு இந்த ஒரே ஒரு லைஃப்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சாதிக்க முடியுமோ அதை சாதிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. இந்த வீடியோ வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.